அதான் பாவம் அவங்க புருஷன் இறந்துட்டார்ல. இப்போ அவங்க தனியாக தானே இருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இந்த சின்ன வயசுல வந்து புருஷனை பறி கொடுத்தவங்கலாம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன? இல்லை விவாகரத்தான பொண்ணுங்க தான் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலையா என்ன? டேய், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆனதை நான் ஏன் பெருசா நினைக்கணும்? நோ, நெவர். டேய், இதுக்கு முன்னாடி தனமா வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுடா. இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்க போறாங்க, அவங்கள நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சு பார்த்துக்க போறேன்னா ரொம்ப முக்கியம். இல்லடா, அதனால தனமாவை காதலிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அவங்கள காதலிக்க தான் போறேன். டேய், அப்போ உடனே போய் உன் மனசுல இருக்கிற காதலை அந்த பிள்ளைகிட்ட சொல்ல போறியா? இல்ல, இப்போதைக்கு வேணும்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுறேன். ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மனசுல உள்ள காதலை கண்டிப்பா தனமாகிட்ட நான் சொல்லிதான் ஆவேன். அது சரி, கதை இப்படி போகுதா? ஏக்கா ஏக்கா, எதுக்குக்கா சோம்பேத்துன்னு போய் கதுவாண்டி வைக்கிற? ஏய், பேசாம இரு. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். தூங்கு. அத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்போ போய் நிறுத்த சொன்னா அவங்க கேட்பாங்களான்றது தெரியல சௌந்தர்யா. இத பாரு, ஒழுங்கா மனசை மாத்திக்கிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழறதுக்கு வழிய பாரு. இங்க பாருக்கா, நீ என்ன நினைச்சாலும் சரி, நாளைக்கு உன் கல்யாணம் நடக்க போறது உறுதி. அன்னைக்கு ஓடி போன மாதிரி இன்னைக்கு ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காத. இங்க பாருங்க, உன்னால ஒரு பணக்கார மாப்பிளைய பார்க்க முடியலனா நீ ஒதுங்கிக்கோ. ஏன் கல்யாண விஷயத்த நானே பாத்துக்கிறேன். இப்போ வேணாம், அது கொஞ்ச நாள் போட்டு நம்ம பேசுவோம். ஏன் மூர்த்தி, நல்ல விஷயம் தானே மூர்த்தி, உடனே அவளை கூப்பிட்டு பேசிடலாம்டா. நான் சொல்றேன்ல, அதை கொஞ்சம் தள்ளி போடுவோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ண, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலண்ண. நீ இருந்திருந்தா எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி இருப்பியா சொல்லு? இல்ல இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தானே நீ ஏற்படுத்தி கொடுத்திருப்ப. இதுக்கு முன்னாடி என் கல்யாணத்தன்னைக்கு நான் ஓடி போனது, தப்பான ஒரு ஆளை காதலிச்சது எல்லாமே தப்புதான். நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணுமா என்ன? நீ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருன. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். ஏய், என்ன பண்ற? உன்னை என்னடி பண்ற?
அண்ணி 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 வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அண்ணி. ஐயோ அத்தை சத்தம் கேக்குது. என்னத்த பண்றீங்க? அத்தை என்னத்த பிரச்சனை? ஏண்டி உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தடவையும் ஓடி போனன்னு வந்து நிப்ப? சொல்லுடி. ஓடி போறானா? ஒரு தடவை பட்டு நீ திருந்த மாட்டியா? இந்த தடவை நீ எவன் கூட ஓடி போக பார்த்த? சொல்லுடி சொல்லு. கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா இப்படி திரும்பி ஓடி போறதுக்கு இப்படி கிளம்புவியா நீ? ஏய் உன்னெல்லாம் என்னங்க அத்தை? ஏய் வாடிங்க. இந்த தடவை எவனடி நீ காதலிச்ச? சொல்லுடி. வாயை மூடிட்டு இருக்க. சொல்லுடிங்க. சொல்லு. கேளுங்க சொல்லுடி. வாயை தரவு யாரை காதலிச்ச? எவன் கூட ஓடி போன தெரிஞ்ச? சொல்லுடி. ஐயோ சொல்லுடி. நிறுத்துமா. அம்மாவா? என்னடி அம்மா? இரு உனக்கு அம்மா இல்ல யாரு காதல? நிறுத்துங்க அத்தை. எதுக்காக அடிக்கிறீங்க? என்ன ஆச்சத்த? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? தனு நான் யதார்த்தமா தூக்கத்துல புரண்டு படுத்தேம்மா. இவ திரும்பி ஓடி போறதுக்காக வந்து நிக்கிறா. ஐயோ அம்மா நான் சத்தியமா ஓடி போனேன்னு நினைக்கலமா. ஏய் அப்போ ராத்திரி நேரத்துல உனக்கு இங்கே நடி வேலை? அம்மா தான் கேக்குறாங்களே, தூங்காம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் கேட்டுட்டு இருக்கோம்ல, என்ன வாய் மூடிட்டு நிக்கிற? என்னன்னு சொல்லுடி. மா நான் அண்ணன் கிட்ட சாமி கும்பிடதாமா வந்து நின்னு. என்ன? என் மனசுல இருக்கிற வேதனைய நான் அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு துணையா இருக்க சொல்லி சாமி தாமா கும்பிட்டு இருந்தேன். நான் ஒண்ணு ஓடி போகணும்லாம் நினைக்கலம்மா. நீ வேணா அங்க பாரு, கதவெல்லாம் பூட்டி தானே இருக்கு. சௌந்தர்யா என்னத்த இது? இப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே. போன தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி ஓடி போனவ தானே? அந்த மாதிரிதான் இந்த தடவையும் ஓடி போறதுக்காக தான் இந்த மாதிரி நிக்கிறான்னு நினைச்சம்மா. சௌந்தர்யா அழாதடா, நீ உள்ள வா. ஷாலினி போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இவ செஞ்ச காரியத்தால படப்படன்னு சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. தலை வலிக்குது. சரி சரிக்கா, ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாத. அண்ணி சத்தியமா நான் ஓடி போகணும்லாம் நினைக்கல அண்ணி. மனசு சரியில்லாம இருந்துச்சேன்னு அண்ணன் கிட்ட சாமி கும்பிடதான் அண்ணி போனேன். நான் சாமி கும்பிட போனா இல்ல ஓடி போக நினைச்சனான்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும் அண்ணி. சௌந்தர்யா சரிடா, அழாத அழாதன்னு இங்க பாரு, அழாத. சரி சரி இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத.